நாராயண் சார். நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன், அதுக்கு ஃபோன் பண்ணுங்கள். அவர் எங்கே மீட் பண்ண சொல்கிறாரோ போய் மீட் பண்ணுங்கள். அவர் கேட்குற பேமெண்ட்டை கொடுங்க. சார். நமக்கு வேணுங்கிற ஃபால்ஸ் ஃபிட்னஸ் எல்லாம் அடுத்த ஹியரிங்க்கு கொண்டாந்துருவாரியா? சார் இதை நான் பண்ண மாட்டேன் சார். ஓஹோ, நீ ரொம்ப நல்லவனாச்சே, இதெல்லாம் பண்ண மாட்டேல்ல? மே ஐ சார்? மே ஐ சார்? பாத்தியா, இதான் டீம் ஒர்க். லேர்ன் ஃப்ரம் த கிட்ஸ் ஆர் கெட் லாஸ்ட். Excuse me, sir. Yes, Mr. Narayanan. Sir, I would like to Resign, huh? ஆமாம் சார். சார். Are you still here? 10 செகண்ட் முன்னாடியே நீ வேலையை விட்டு நின்னாச்சு. 9 செகண்டுக்கு முன்னாடியே நான் உன்னை டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபார் த பாஸ்ட் 8 seconds you are trespassing on my property. Narayanan, சார். get out. ஜாக், ஏ அந்த முக்கியமான கால் இன்னைக்கு பண்ணலாமா? கண்டிப்பா. ஹலோ. ஹலோ சொல்லுங்க சார், மேட்ரிமோனியில் பொண்ணு வேணும் கேட்டு ஆடை போட்டிருந்தீங்க. அதில் ஃபேர் அண்ட் பியூட்டிஃபுல் கேர்லாக போட்டிருந்தங்காட்டி அதில் ஒரு சின்ன மன வருத்தம் ஏற்பட்டுச்சு. அதை தெரிவிக்கலான்னு நான் கால் பண்ணியிருக்கேன் சார். என்ன மன வருத்தம்? சார், இப்போது வர ஆடை எல்லாமே ஃபேர் பியூட்டிஃபுல் கேர்ள் இப்படி தான் சார் போடுறாங்க. அதுக்கு நீங்களும் அப்படி தான் சார் போட்டிருக்கீங்க. அதுக்கு என்ன இப்போ? சார், 80% ஆஃப் சவுத் இந்தியன் கேர்ள்ஸ் கருப்பு தான் சார் இருக்காங்க. இருந்துட்டு போறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆட் போடுறதுனால கருப்பாக இருக்க பொண்ணுங்களுக்குலாம் மன வருத்தம் ஏற்படுது சார். அதுக்கு அதனால இந்த மாதிரி ஆடெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தவிர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஹலோ, எங்களுக்கு ஃபேரான பொண்ணு தான் வேணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஆடு போடுறோம். அதை கேட்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? சார், இப்போ எது கத்துறீங்க? நான் பொறுமையாக தானே பேசுகிறேன். அது என்ன சார் ஃபேரு பியூட்டிஃபுல்லு வெள்ளை விட்டா பெயிண்ட் கட்டில் இருக்க கலர் போட்டு ஆட் போடுங்க போல. தம்பி, எங்களுக்கு கருப்பா இருக்கிற பொண்ணு பிடிக்காது. உனக்கு ஒரு வேலை பிடிச்சிருந்ததுன்னா உன் பையனுக்கு கருப்பா அழகா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வை. சார், திரும்ப திரும்ப சொல்றேன், கருப்பா இருக்கிறவங்கள கேவலப்படுத்தாதீங்க. கருப்பா போறது அவங்க தப்பு கிடையாது சார், இதுதான் தப்பு. ஏய், நீ லிமிட்ட மீறி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. சார், நான் ஒரு யாரும் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல கிடையாது. நீங்க இஷ்டத்துக்கு பேசுறனால தான் நான் ஹிஸ்டரி எல்லாம் இழுக்க வேண்டியதா இருக்கு. ஏய் ச்சே, வேடா போன டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. யோ, நீ வைய போன. ஜாக், நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் கஷ்டப்படும் போது நம்ம வேடிக்கை பார்த்தா நம்ம கஷ்டம் வரும்போது அவன் வேடிக்கை தான் பார்ப்பான். இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக பேசியிருக்கலாமோ? தப்பை பார்த்துட்டு அமைதியா இருக்கிறது பெரிய தப்பு. மிஸ்டர் சுவாமிநாதன், உங்க பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகலைன்னு தானே ஆடே கொடுக்குறேன். ஓகே. மிஸ்டர் சுவாமிநாதன், உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாததுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ மை லார்ட், ஐ எம் சாரி டு இன்டரப்ட். இது கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது வேணால் ப்ரூஃப் காட்டலாம், ஆகலைங்கிறது என்னத்தை ப்ரூஃப் காட்ட முடியும்? நான் பெயிண்ட் அடிக்கல, நீங்கள் பில்டிங் காட்டுங்க. சாரோட கிளைண்ட் த ப்ளூ பேஜ் காசுக்காக ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையான்னு விசாரிக்காமே ஆட் போட்டுறாங்க. இது மேரேஜ் மேட்ரிமோனி மட்டும் இல்லை, சோப்பு, சீப்பு, வாஷிங் மிஷின், ஹேர் பின்லேருந்து ஏரோப்ளைன் வரைக்கும் இதான் பிரச்சனை. ஒரு ப்ராடக்டை விற்கிறவன் இல்லை தயாரிக்கிறவன் இல்லை அந்த ப்ராடக்டோட தரத்தை கூட விசாரிக்காமையே ஆட் போட்டுறாங்க. பப்ளிக்காக ஆட் போடுற மெத்தடாலஜியே இஸ் அட் ஃபால்ட். இப்போ என்னாச்சு பாருங்க, மணமகன் மணமகளை கூட ஒரு ப்ராடக்டாக பார்க்குறாங்க. அதனால தான் ஒருத்தர் 4 பேர் இல்லை 5 பேரை கல்யாணம் பண்ணிட்டு ஊரே மாத்துறான். அதை டிவி ஷோவை வேற போடுறாங்க. வெரி ஷேம்ஃபுல்.
எனிவே லெட்ஸ் கம் டு த பாயிண்ட் மை லார்ட். ஸோ மிஸ்டர் சுவாமிநாதன், உங்கள் பொண்ணுக்கு வரன் பார்க்க நீங்கள் ப்ளூ பேஜில் மட்டும்தான் ஆட் போட்டிருக்கீங்களா இல்லை நியூஸ் பேப்பர் வேறு மேட்ரிமோனி சைட்லலாம் ஆட் போட்டிருக்கீங்களா? நான் எல்லாத்துலேயும் தான் விளம்பரம் கொடுத்துருக்கேன். சுத்தம். பர்ஃபெக்ட். ஸோ உங்கள் பர்சனல் நம்பரை எல்லார்கிட்டையும் கொடுத்துருக்கீங்க. ஆடுன்னு ஒன்று போட்டிங்கன்னா 4 பேர் இல்லை 400 பேர் கூப்பிட தான் செய்வாங்க. நீங்கள் தான் அதை ஹேண்டில் பண்ணணும். ஆனால் எல்லாரும் ப்ளூ பேஜ் பார்த்து தானே கூப்பிடுறேன்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் அங்கேயும் தானே ஆட் போட்டிருக்கீங்க. ஸோ மை லார்ட், எங்களோட கிளைண்ட் அவங்க பண்ணுற டாக் ஷோவில் ப்ளூ பேஜ்ன்ற வார்த்தையை எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அந்த கால் ரெக்கார்டிங்ஸ்லாம் எங்கள் ஆப்லேயே பப்ளிக்காக விசிபிளாக இருக்குது. நீங்கள் எப்போ வேணால் செக் பண்ணிக்கலாம். ஸோ மிஸ்டர் சுவாமிநாதன், நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி யாராவது டிஸ்டர்ப் பண்ணால் நீங்கள் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்கள் அவங்க மேலே கேஸ் போடுங்க. ஸோ மை லார்ட், as I said in the first hearing, this is not a valid case. மிஸ்டர் சுவாமிநாதனுக்கோ ப்ளூ பேஜுக்கோ இந்த கேஸுக்கோ இல்லை என் கிளைண்ட்டுக்கோ எந்த கனெக்ஷனுமே இல்லை. ஸோ தட்ஸ் ஆல் மை லார்ட். Mr. Adityan, would you like to say anything? எஸ் மை லார்ட், எஸ். மேலோட அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தட்ஸ் ஆல்ன்ட்டு போயிட்டாரு. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. இப்போ தான் கேஸ் ஆரம்பமாகுது. ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் பிகினிங். மேலோட இவங்க இந்த போலீஸ் ஸ்டேஷன் ரேடியோ ஸ்டேஷன் இல்லை அது, அந்த ரேடியோ ஸ்டேஷனை நடத்துறது இவருடைய ஃப்ரெண்டு, ஐ மீன் இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு எந்த விதமான கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவர் இங்கே வந்து வாதாடிட்டு இருக்காரு. அவர் ஃப்ரெண்டுக்காக அவர் அப்பீர் ஆகிறது ஒன்றும் தப்பு இல்லையே. என்ன கொஞ்சம் முடிக்க விட்றீங்களா? ஐ மீன் லெட் மீ அரைவ் அட் வாட் ஐம் ட்ரைங் டு கன்வே. மேலே நேற்று இவங்களுடைய இந்த போலீஸ் ஸ்டேஷன் ரேடியோ டாக்கை நானும் கேட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுவும் கல்யாணத்தை பற்றி ரொம்ப நல்லா டிபேட் பண்ணாங்க. பையன் பொண்ணுக்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும், பொண்ணு பையன்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும், அப்புறம் இதை பற்றிலாம் ரொம்ப ஒரு சோஷியல் அவேர்னஸோட அப்படியே ஒரு பெரிய ஒரு ஹீரோய்க்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. மெலாட் இவருடைய அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தானே இவர் இப்போ இங்கே வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வரப்போகுது பாருங்க. சார் வித் கைண்ட் பர்மிஷன் நான் ஒரு 2 பேரை இங்கே ப்ரெசென்ட் பண்ணலாமா கோர்ட்டில்? ப்ரொசீட். தேங்க்யூ. அம்மா கன்னி பொண்ணுங்களா? ஐயோ அம்மா சாரா ஒன்றும் இல்லை, அவங்கள வா 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 வாங்க. மயிலாடு இவங்க பாவம் கல்யாணம் ஆகுது, 2 ஏழை பொண்ணுங்க. சொசைட்டியோட அடித்தளத்தில் இருக்காங்க. எந்த அளவுக்கு அடித்தளத்தில் இருக்காங்கன்னா ஃபேர்னஸ் க்ரீம் வாங்கி போட்டுக்கிறது கூட இவங்களுக்கு வசதி கிடையாது. இவங்களை என்ன இங்கே நிற்க சொல்லியிருக்கேன்னா, இவருடைய அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு கல்யாணத்தை பற்றியெல்லாம் அவ்வளோ பிரமாதமெல்லாம் பேசினாரு. அவர் இந்த 2 பேரில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருப்பாரா? இல்லை வேணா அவருடைய ஃப்ரெண்டை விட்டுருங்க யோரானர். இங்கே இருக்காரு அவர் சார்பா மிஸ்டர் தேவா. இவர் இந்த 2 பேரில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்காரா? பார்த்தீங்களா, முழிக்கிறார். ஸோ இந்த ரேடியோ டாக்கெல்லாம் வெறும் பேச்சு. அதான் நான் சொல்ல வரேன். அந்த ரேடியோ ஷோவோட அவங்களுடைய அந்த ஸ்டேஷனோட இன்டென்ஷன் தப்பு. சும்மா பப்ளிசிட்டிக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த ரேடியோ ஸ்டேஷனை டோட்டலாக பேன் பண்ணணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கேன். மிஸ்டர் தேவா, அவன் பாவம் தே ஆர் ஸ்டில் வெயிட்டிங். த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். என்ன 2மே பிடிக்கலையா? Mr. Deva, would you like to say anything? எஸ் மை லார்ட். Stop it! சார் 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 Stop it, I say! எங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு சார். எங்களை காசு கொடுத்து தான் கூட்டிட்டு வந்தாங்க. என் ஹஸ்பண்ட் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு சார். போங்க, அங்கவே உட்காருங்க, போங்க. What is going on here? இது கோர்ட் ஹாலா இல்லை மேரேஜ் ஹாலா? மிஸ்டர் ஆதித்யன், யூ ஆர் அ சீனியர் பர்சன்.
உங்ககிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்செட். டுமாரோ இஸ் இண்டிபெண்டன்ஸ் டே. இட்ஸ் a holiday. Day after tomorrow will be the judgment. ஆதித்யன் ஹியர். மிஸ்டர் ஆதித்யன், இந்த கேஸில் எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஃபேவரபுளாக வருதோ இல்லையோ உங்கள் சர்வீசஸ் இனிமேல் எங்களுக்கு வேண்டாம். யோர் கான்ட்ராக்ட் இஸ் கேன்சல். ஆஃபிஷியலாக உங்களுக்கு மெயில் அனுப்புகிறோம். தேங்க்யூ. சார் சார் நீங்கள் என்ன சார் இந்த நேரத்தில்? என்ன சார் என்ன சார் என்னாச்சு சார்? சார் 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 நாராயணா, நடிக்காத. என்ன உங்கள் மேடம் கம்பெனியை க்ளோஸ் பண்ண உடனே வேறு வழி இல்லாமல் என்ன உருவி என் கம்பெனியில் வந்து சேர்ந்து என் கூடவே ட்ராவல் பண்ணி என் விஷயத்தை பூரா தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் உங்கள் மேடம் கம்பெனியை ஓப்பன் பண்ண உடனே அங்கே போய் சேர்ந்துட்டு என் மேட்ரை பூரா அங்கே போட்டு கொடுத்து என்னையும் க்ளோஸ் பண்ணி என் கேஸையும் க்ளோஸ் சார், பண்ணி இல்லை சார். என் இமேஜையே க்ளோஸ் பண்ணிட்டியாடா. சார் நான் இல்லை சார். அப்புறமா கேட்குற எதுக்கு வந்திருக்கேன்ட்டு. ஏய், சார் உன்னை எதுக்கு கூட கூப்பிட்டு வந்தேன்? பிரதாப் அந்த மேடத்தோட வலது கையான். ஸோ சார் நான் யார் சார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? பாத்தியா அவன் புள்ள என் பணத்தில் எப்படி வளர்ந்துருக்கான் பாரு. ஏய், நாராயண் சார், நான் 3 கவுண்ட் பண்ணுவேன். அந்த 3வது கவுண்ட் பண்ணும்போது உங்கள் கையை உடச்சா என்ன சவுண்டு கொடுப்பீங்களோ அந்த சவுண்டை கொடுத்துட்டு கம்முன்னு கீழே உட்காந்துருங்க. இல்லைன்னா உண்மையாலுமே உங்கள் கையை உடச்சிடுவேன். 1 2 அப்பா அப்பா என்னாச்சு? அப்பா என்னாச்சுப்பா? ஏய் சார். நாங்கள் போனப்புறம் அவன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணான்னா அவனோட இன்னொரு கையும். ஓகே சார். ஒன்றும் இல்லைப்பா, யாருன்னு தெரியலப்பா. சார் சாரி சார். சார் சாரி சார். வெரி வெரி சாரி நாராயண் சார். சார், கோதை மேடம்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னது நான் தான் சார். ஆனால் இதுக்காக உங்களை வந்து அடிக்க வருவாருன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது சார். சார் சார், என்னோட பாஸ்போர்ட் முதற்கொண்டு எல்லா ப்ரூஃப்ஸும் அவர் கையில் இருக்குது சார். மாட்டின என் லைஃபே காலி சார். அதனால தான் இப்படி பண்ணிட்டேன் சார். சார் கையெது இல்லைப்பா, வாங்கல சார். ஒன்றும் இல்லைப்பா. தம்பி சாரிப்பா. சார் சாரி சார். சாரி சார். டேக் கேர் சார். இங்க நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஆமா,
ரிசப்ஷனிஸ்ட் எங்க? சார் அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சார். அதுக்கு யார் காரணம்? நீ தான் காரணம். சரி, அந்த ஐடி டிபார்ட்மெண்ட் எங்கப்பா? வேலையை விட்டு நின்றுட்டான் சார். இனிமே வரமாட்டேன்னு சொல்லிட்டான் சார். அப்ப நான் மட்டும் ஏன் இந்த கம்பெனில இருக்கணும்? சார் நீங்கள் தானே சார் ஆக்டிங் சிஇஓ. என்ன கம்பெனி இது? The Blue Page, my company. நீங்களா எம்ப்ளாயிஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. Reporting to me. And I report to the CEO. போங்க, உள்ள போங்க. Inside. Excuse me, sir.